அனைவருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலர்களுக்கான செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது, மாணவர்களுடைய மையத்தை எவ்வாறு இணைப்பது, வருகை பதிவை எவ்வாறு செய்வது, கற்றல் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா 1 or 2 seconds உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5.36 MB எனக்கு டவுன்லோட் ஆகுது. சரிங்களா, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன்னு காட்டும். ஓப்பன்னு காட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இல்லம் தேடி கல்வியில் பதிவு பண்ண மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மொபைல் நம்பருடைய கடைசி 4 இலக்கம் உங்கள் டேட் ஆஃப் இயர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய யூசர் ஐடி நேமையும் பாஸ்வேர்டையும் நான் போட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய தன்னார்வலர் தேர்வு செய்யப்படும் பொழுது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பர் போட்டுக்குங்க. கீழே மொபைல் நம்பருடைய கடைசி 4 இலக்கம் உங்கள் டேட் ஆஃப் இயர் போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துனா 1 or 2 seconds ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிடும். மேலே உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக உறுதிமொழி சேர்த்திருக்காங்க, மாணவர் வருகை பதிவு, அப்புறம் கோரிக்கை தீர்ப்பு, அடுத்தது தொடர்பு எண்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்க, கற்றல் வளங்கள், கற்பித்தல் பாடங்கள், இது மாதிரி உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு காலம். இதை எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்தலாம். மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஸ்டூடெண்ட்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்துக்கு கொடுத்தோன்னே மாணவர்களுக்கான எமிஸ் ஐடி உங்கள் பள்ளி, நீங்கள் உங்களுக்கு ஒரு பள்ளி மூலமாக தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாணவருடைய எமிஸ் ஐடி கொடுப்பாங்க. ஒரு தன்னார்வலருக்கு 20 பேர், அவங்களுடைய 20 பேர்த்தோடைய எமிஸ் ஐடியை நீங்கள் வாங்கி சர்ச் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமிஸ் ஐடியை நான் போட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். எமிஸ் ஐடி எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பார்த்திங்கன்னா மாணவருடைய எமிஸ் ஐடி அப்படிங்கிறது இதுதான். இதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எமிஸ் ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு மாணவருடைய எமிஸ் ஐடியை நான் இடத்துல காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். சர்ச் அப்படிங்கிற கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா, இது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மாணவி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாணவி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாணவர் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது நீங்கள் வேணும் அப்படின்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாணவியை நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா, இது மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாணவி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர் வருகை கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர் வருகை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டினை கொடுக்க வேண்டாம், அலோவ் கொடுத்துருங்க. எதாக இருந்தாலும் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகை பதிவு செய்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்துடும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த இடத்துல பி அப்படின்னு இருந்தால் ப்ரெசன்ட், ஒருவேளை அந்த குழந்தை இன்னைக்கு வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் மாறிடும். இல்லை எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னா NA அப்படின்னு 3 காலம் உங்களுக்கு வரும். சரிங்களா, இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனோட நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கால். நீங்கள் கால் பண்ணி கூட ஏன் அந்த குழந்தை வரல அப்படின்னு நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. P இருந்தால் ப்ரெசண்ட்டு, A இருந்தால் ஆப்ஷன்ட்டு, NA இருந்தால் எந்த தகவலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த குழந்தை வரல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஆட் ஆகிக்கும். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் வளங்கள் கொடுத்துருக்காங்க. கற்றல் வளங்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரைமரி கிளாஸுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரைமரி கிளாஸுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பிரைமரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பாடத்துக்கு லெசன் பக்கத்தில் ஒரு வீடியோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பெருசு பண்ணி காட்டணும் மாணவர்களுக்கு அப்படின்னா இந்த பக்கத்தில் ஏரோ மார்க் கட்டுற இடத்துல இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ வந்து பெருசாயிரும். பெருசானதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து காட்டிக்கலாம். அப்புறம் இதோட ஸ்பீட், அடுத்தது இதோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீட் இருக்குது. இது ஸ்லோவாக ப்ளே பண்ணாலும் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஹையாக வந்து ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பிரைமரிக்கும் இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் பிரைமரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் வைஸாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாடியூலுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இங்கே ப்ளே ஆகும். இப்போ அப்பர் பிரைமரி வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்பர் பிரைமரி வீடியோ நான் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் இது மாதிரி அப்பர் பிரைமரி வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இதிலையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து பெருசாகவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பித்தல் பாடங்கள் இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் விரைவில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணால் உங்களுடைய பேர், அவங்க கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு, உங்களுடைய முகவரி, கல்வி தகுதி, அப்புறம் உங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறது வந்தும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கரண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க, எந்த உள்ளாட்சி அமைப்பு சேர்ந்தவங்க, எந்த வாழ்விடத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி, உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐடியை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த மாதிரி காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.